ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக்கர்ஸ் பேரடைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாடலை பற்றி தான் கேடிஎம்மில் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாடல் என்ன அப்படின்னா டியூக் 160. ஸோ ஏன் இந்த டியூக் 160 நம்ம இப்போ இந்த டீட்டெயில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்மெண்ட்லேயும் நமக்கு 160 சிசியில் பைக்ஸ் இருக்குது. ஸோ டிவிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்பாச்சி இருக்குது. ஸோ பஜாஜில் பல்சர் இருக்குது. ஸோ யமகாவில் பார்த்திங்கன்னா MT-15 இருக்குது. ஸோ ஹீரோவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160R இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லேயுமே அவங்க 160 சிசி செக்மெண்ட்டில் பைக்ஸ் வச்சுருக்காங்க. பட் இப்போ டியூக் பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும் ரீசெண்டாக 200 கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் 160 150 சீரியஸில் அவங்ககிட்ட பைக்ஸ் இல்லை. ஸோ அது இந்த பைக் நமக்கு நியூவாக இன்ஜின் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூக் 160யோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூக் 160 பார்த்திங்க அப்படின்னா டியூக் 200 மாடலை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 160ல் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு லைக் 200 மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியர் போர்ஷன்ஸ் ஆல்சோ அண்டு சைடு பேனல்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டியூக் 200 மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூக் 250 டியூக் 390 இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரீடிசைன் பண்ணி நமக்கு ஹெட் லேம்ப்பு சைடு பேனல்ஸு ஸோ கிளஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 160 அண்டு 200 பார்த்திங்க மட்டும் ஒரு ஓல்டு டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, நமக்கு ஒரு ஓல்டு ஸ்டைலில் மட்டும்தான் நமக்கு ஹெட் லேம்ப் டிசைனும் ஸோ சைடு ஃபேரிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டியூக் 160ல் ஸோ 19 பிஹெச்பி பவரும் 15.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 4 வால்வ் லிக்விட் கூல்டு SOHC இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 19 பிஹெச்பி பவரும் 15.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10.1 லிட்டர்ஸ். ஸோ ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ABS நமக்கு ரியரில் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும், சூப்பர் மோட்டோ ABS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியரில் வந்து நம்மளை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேண்டில் பார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸில் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்குது. அண்டு ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது ரியரில் இதை டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு ஹசார்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், ஸோ ABS இண்டிகேட்டர், ஹை பீம் இண்டிகேட்டர், ஸோ இண்டிகேட்டர் சுவிட்சோட இண்டிகேஷன், ஆல்சோ டேக்கோமீட்டர், இப்போ ஸ்பீடு என்ன ஸ்பீடு எல்லாத்தையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் பாரில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் கில் சுவிட்ச் அண்டு இன்ஜின் ஆன் சுவிட்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்சோ இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் நமக்கு அது 17 இன்ச் வீல் டியூப்லெஸ்ஸும், ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 17 இன்ச் வீலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 160 பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காகவே எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபிலிட்டிக்காகத்தான் நமக்கு வந்து இந்த பைக்கு வந்து நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா பவர் பேஸ்டு டியூக் இன்ஜின்ஸ் அப்படின்னாவே பவர் பேஸ்டு இன்ஜின்ஸ் தான். ஸோ பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ் தான் டியூக் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோரோவர் இப்போ நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணல இதனுடைய இன்ஜினுடைய பிஹெச்பி பவர் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஹையஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணும். ஆல்சோ இதனுடைய சர்வீஸ் இன்ட்ரோல்ஸு பார்த்திங்க அப்படின்னா ஸோ 6 months ஒன்ஸ் ஆர் 6000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. லைக் ஆல் டியூக் சீரியஸ் இருக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்டாக்கோடு இருக்கக்கூடிய அசரிஸ். ஸோ ஸ்டாக்கோடையே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கிராஷ் கார்டு வந்துடுது.
ஸோ ஃபுட் ரெஸ்ட் வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் ஸ்டாக்கோடய உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல் டியூக் சீரியஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் சீரியஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு, அதனுடைய தம்ப் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதனோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா 1,71,000 வருது. மோரோவர் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், ஸோ பைக்கோட ஆன்ரைடு டீட்டெயில்ஸ், ஆல்சோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ஸை பற்றி நமக்கு ஷோரூமில் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்குருவீங்க கோபிச்செட்டிப்பாளையம் நல்லி KTM அண்டு ஹஸ்கவர்னா மோட்டார்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.